3 நூற்றாண்டுகளாக செயின்ட் ஹாலோ சர்ச் யாரும் செல்லாத ஒரு இடமாகவே இருந்தது. அதை பற்றி கிராமத்தவர்கள் பலவிதமான கதைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்தில் மறைந்திருக்கும் அமானுஷ்ய குரல்கள், இருண்ட நடைபாதைகளில் தோன்றும் ஆவி உருவங்கள், அந்த இடத்திற்குள் செல்ல எவரும் துணிந்ததில்லை. ஆனால் லீனா அதிரடியான மறைமுகமான உண்மைகளை தேடும் பெண் இதை ஆராய முடிவு செய்தாள். ஒரு சூறாவளி காற்று வீசிய இரவு, ஒரு டார்ச் மற்றும் கேமராவுடன் அவள் பழைய இரும்பு கதவை தள்ளி உள்ளே நுழைந்தாள். ஈரமான கற்கள், தேய்ந்து போன மரம் ஆகியவற்றின் துர்நாற்றம் காற்றில் கலந்திருந்தது. அவள் மெதுவாக நடந்து செல்லும் போது பின்னே இருந்த கனமான மரக்கதவுகள் தானாகவே சத்தமாக மூடிக்கொண்டது. விசித்திரமான அச்சம் அவளின் உடலெங்கும் பரவியது. சர்ச்சின் சுவர்களில் தொங்கிய பழைய விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக எரியத் தொடங்கின. அவற்றின் ஒளியில் நீண்ட, மர்மமாய் அசைவது போல் தோன்றும் நிழல்கள் உருவானது. சுற்றியுள்ள அமைதியை அவளது காலடி சத்தம் மட்டுமே உடைத்தது. அப்போது இருளின் மத்தியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. "நீ இங்கே இருக்கக்கூடாது." லீனா பதற்றத்துடன் திரும்பினாள். அவளது இதயத்தின் துடிப்பு வேகமாகியது. வேதிக்கையின் அருகே ஒரு இருண்ட உருவம் தோன்றியது. ஒரு பிரீஸ்ட். இவரது உடைகள் கிழிந்திருந்தன. முகம் மெலிந்து காலிமானதாக இருந்தது. கண்கள் உட்புறமாக வெறித்து போயிருந்தன. "சாபம்," அவர் துடிப்பான குரலில் சொன்னார். "நாங்கள் இதை மூடி வைத்திருந்தோம், ஆனால் நீ அதை எழுப்பிவிட்டாய்." அந்த வேதிக்கையின் கீழிருந்து ஒரு கொடூரமான கரகரப்பு எழுந்தது. தரையில் விரிசல் ஏற்பட்டது. கருமையான எரிந்த விரல்கள் தரையின் கீழிருந்து வெளியே வந்தன. ஒரு பிழம்பு போல வளைந்த உருவம் மேலே வந்தது. அதன் தோல் எரிந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. உதடு காது வரை பிளந்திருந்தது. லீனா பயந்தபடி பின்னால் சென்றாள். அந்த பிரீஸ்டன் ஆவி நடுக்கத்துடன் தனது கைகளை காத்து கொண்டு தொலைந்துவிட்ட மொழியில் வேத மந்திரங்களை ஜெபித்தார். அந்த உருவம் துடித்தபடி கதறியது. அதனால் ஏற்பட்ட கொடூரமான சாயல்கள் சுவரெங்கும் பாய்ந்து அசைந்தன. ஒருவித அமானுஷ்ய சக்தி அவளை கோயிலின் வேதிக்கையை நோக்கி இழுத்தது. "முத்திரையை உடைத்துவிடு," ஆசாரியரின் ஆவி அலறினார். "அதை வெளியே விடக்கூடாது." லீனா வேதிக்கையின் மீது தொங்கியிருந்த பழைய தூசி மூடிய சிலுவையை கவனித்தாள். ஒரு துள்ளலுடன் அதை பிடித்து கீழே இழுத்து விரிசல் ஏற்பட்ட தரையில் ஆற்றலுடன் அடித்தாள். சர்ச்செங்கும் குரலால் நெருக்கடியான ஓசை எழுந்தது. அந்த பயங்கர உருவம் துடித்தது. அதன் உருவம் கருகி தூசியாக மாறியது. சுவர்கள் ஆரம்பித்தன. கூரைகள் முறிய தரையில். லீனா கதவுகளுக்கு பறந்துவிட வேண்டும் என்றிருந்தாள். அந்நேரம் கதவுகள் தன்னிச்சையாக திறந்து அவளை வெளியில் தள்ளின. அவள் ஈரமான புல்லில் விழுந்தாள். ஓசையில்லாமல் மூச்சு இழுத்தாள். அவளது பின்னால் சர்ச்சின் கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்து இருளில் விழுங்கப்பட்டது. ஒரு நிமிடம் எல்லாமே அமைதியாகிவிட்டது. ஆனால் அவள் திரும்பி செல்லும் போது காற்றில் ஒரு குளிர் புளிக்கும் குரல் அவளது காதில் ஒலித்தது. இது முடிந்தது இல்லை. வெள்ளத்துடன் கூடிய காற்றில் அந்த குரல் மறைந்து விட்டது. ஆனால் லீனா ஒரு பயங்கரமான உண்மையை சிந்திக்க ஆரம்பித்தாளா, அல்லது இன்னும் மோசமானதை துவக்கிவிட்டாளா? மேலும் பரபரப்பான கதைகளுக்கு லைக், ஷேர் செய்யுங்கள். மற்றும் த கிரிஷா ஷோ சேனலுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.